அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி. குளிர்சாதன பெட்டியை நாம் உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குளிர்சாதன பெட்டியை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு அச்சாரமாக இருப்பது இந்த குளிர்சாதன பெட்டி. செரிமான கோளாறு, வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் இருக்கிறது, மலச்சிக்கல் ஏற்படுவது, இரவு நேரங்களில் முழுமையான அமைதியான தூக்கம் இல்லாமல் இருப்பது, சளி, வீசிங், இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருப்பது, குறிப்பாக குழந்தைகளுக்கு மெட்டபாலிசம் அப்நார்மல். குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா சிறு வயதிலேயே அப்படி ரொம்ப ஒரு மாதிரி குண்டாயிரும், ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள், பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி உட்பட இந்த குளிர்சாதன பெட்டி உபயோகப்படுத்துறதுனால நமக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. கேட்கும்போது அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். என்ன சார், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளவு பாதிப்புகள் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உண்மைதான். ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் குளிர்விப்பதற்காக, குளிர்ச்சிக்காக 600A அப்படிங்கிற ஒரு வாயு உபயோகப்படுத்துகிறாங்க. அது மிகுந்த வெப்பம் வாய்ந்தது, மிகவும் விஷத்துக்குரியது. சீக்கிரமாக தீப்பிடிச்சிடும். நிறைய பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு தீப்பிடித்து விபத்துக்குள்ளாகி மரணம்னா நிகழ்ந்திருக்கு. ஸோ அந்த அளவிற்கு அதில் கேஸு நிரப்புகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதுனால என்ன சார் பாதிப்பு வரப்போகுது? சாப்பாடு வைக்க போகிறோம், வெளியில் இருந்தால் கெட்டு போகுது. உள்ளுக்குள்ளே வைக்க போகிறோம், 2 நாள் 3 நாள் 4 நாள் கழித்து யூஸ் பண்ணுறோம். நாம் அதில் போய் என்ன கெடுதல் வந்துட போகுது? அவ்வளோ பாதிப்பு வருமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். இப்போது சாம்பார் வச்சுப்போமே, ஒரு சாம்பார் மீந்து போச்சு. அந்த சாம்பாரை வீட்டுக்கு வெளியில் வைக்கிறீங்க, 2 பாட்டில் ஊற்றிடுவோம். இப்போ இரவு நேரத்தில் சாம்பார் வச்சாச்சு, மீந்துருச்சு, 2 கப்பில் ஊற்றி வச்சுருவோம். ஒரு கப்பில் ஊற்றி வச்ச சாம்பாரை வெளியில் வச்சுருவோம். இன்னொரு கப்பில் ஊற்றி வச்ச சாம்பாரை ஃப்ரிட்ஜில் வைப்போம். நைட்டு வச்சாச்சு, படுக்கும்போது காலையில் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் நம்ம வெளியில் வச்ச அந்த சாம்பார் தாங்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுனா கெட்டு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். உடனே நம்ம நினச்சிருப்போம் அது கெட்டு போகலை அப்படின்னு. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் கெட்டு போச்சு, அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் உயிர் சக்தியும் காணாமல் போச்சு. ஆனால் அது நமக்கு தெரியல. ஸோ இதே டைமுக்கு உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த சாம்பாரும் கெட்டு போனது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு மாம்பழத்தை எடுத்து வைக்கிறோம், 2 மாம்பழத்தை வைக்கிறோம். ஒரு 3-4 நாளையில் ஒரு மாம்பழம் கெட்டு போகுது. ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாம்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா கெட்டு போகக்கூடிய உயிர் சக்தி முழுமையாக இழந்த மாம்பழத்தை நாம் கெட்டு போகவில்லை என்று நாம் சாப்பிடுகின்றோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்போது நாம் வைக்கக்கூடிய தயிராகட்டும், சாம்பாராகட்டும், இல்லை சாப்பாடாகட்டும், மாவாகட்டும், எல்லாமே ஒரு 4 நாள் 5 நாள் பயன்படுத்தும் பொழுது உயிரற்ற பொருட்களாக மாறி நமக்கு விஷத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் தயவு செய்து ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண வேண்டாம். அது குறிப்பாக இந்த குழந்தைகள் எல்லாருமே தண்ணி பாட்டில் அதை வச்சிட வேண்டியது. அவ்வளோ குளிர்ச்சியாக குடித்து இன்றைக்கி ஏற்படக்கூடிய தைராய்டு பாதிப்புகள், டான்சில் பாதிப்புகளுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த சில் வாட்டர் தான். ஸோ அதனால்
எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட தண்ணீரை நீங்களோ குழந்தைகளோ அருந்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். அப்போது ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணக்கூடாதா சார், வேண்டாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் சக்தி உள்ள பொருட்களை மட்டும் அதில் வைக்கலாம். என்ன உயிர் சக்தி? இப்போது ஒரு முட்டை இருக்குது, நாட்டுக்கோழி முட்டையை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், பிராய்லர் கோழி முட்டையை வைக்கக்கூடாது. நாட்டுக்கோழி முட்டையை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 10 நாள் கழித்து மறுபடியும் எடுத்து அந்த கோழி அடக்காத்துச்சுன்னா மறுபடியும் அது குஞ்சு பறிக்கும். ஆனால் பிராய்லர் கோழி முட்டை அப்போவே வச்சாலுமே அடக்கச்சாலுமே குஞ்சு பறிக்காது. அப்போது உயிரற்ற பொருளாக இருக்கக்கூடிய அந்த பிராய்லர் கோழி முட்டையை வைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே நீர்த்தன்மையாக மாறி கெட்டு போய் அப்படியே வடிஞ்சிடும். காய்கறிகள் உயிர்த்தன்மை உள்ளது வைக்கலாம், பழங்கள் உயிர்த்தன்மை உள்ளது வைக்கலாம், கீரைகள் தானியங்கள் உயிர்த்தன்மை உள்ளது வைக்கலாம். அப்போ எது வைக்கக்கூடாது? வேக வைக்கப்பட்ட பொருட்கள், சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், இது எல்லாத்தையுமே வைப்பது சரியானதாக இருக்காது. அதனால் தயவு செய்து காய்கறிகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, அதுவும் குறைவாக பயன்படுத்துங்க. ரொம்ப நாள் வைக்காதீங்க, ஒரு 2 நாள், அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம், குறைவாக பயன்படுத்துங்க. அதே போல் இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஃப்ரிட்ஜாக வாங்குங்க. குவாலிட்டி இல்லாததெல்லாம் தயவு செய்து வாங்க வேண்டாம். ஃப்ரிட்ஜு வைக்கிறத பொறுத்த வரைக்குமே ஜன்னலோரத்தில் வைங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஹீட்டு நிறைய வரும். அப்போ ஜன்னலோரத்தில் வைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஹீட்லேருந்து தப்பிக்க முடியும். அடிக்கடி பராமரிக்கணும், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும், பராமரிக்கணும். இல்லைனா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பராமரிங்க. ஃப்ரிட்ஜை முறையாக பயன்படுத்துங்க. இல்லை ஃப்ரிட்ஜு உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை, உங்களால் சமாளிக்க முடியும்னா ஃப்ரிட்ஜு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது இயற்கையான முறையில் மண் பானையில் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. 2 அடுக்கு இருக்கும். ஒரு அடுக்கில் தண்ணீர் சில் வாட்டர் பிடிச்சி குடிச்சிக்கலாம், ஒரு அடுக்கில் ஃப்ரிட்ஜு. அவ்வளோ ஒரு அற்புதமாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜு மண் பானையில் வந்துருச்சு. நமது மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கிது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்க சொல்கிறேன். இல்லாட்டா ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 50 இடங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. பயன்படுத்துங்க, நல்லா இருப்புமே. நம்ம தான் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம். வரக்கூடிய காலங்களில் நமது குழந்தைகளாவது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்தை, மேன்மையான வாழ்க்கையை பெறட்டுமே. அவர்களுக்கு இந்த குளிர்சாதன பெட்டியினுடைய தீமைகளை எடுத்து சொல்லி அந்த பழக்கத்திலிருந்து விடுபடச் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சித்தர் மகா போதிதர். Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்லை, குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன்.
spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும்.